வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 210 தொகுதிகளில் வெல்லும். அதை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? அதிமுக 210 தொகுதிகளில் வெல்லுமா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இல்லை, ஏடிஎம்கே 210 தொகுதி கொடுக்கணும்ல. அவர் நிற்கிறதுக்கே 210 தொகுதி இல்லை, அப்புறம் எப்படி 210 தொகுதியில் அவர் ஜெயிப்பார்? பிஜேபி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாதிக்கு பாதி இன்னும் முதல் வேட்பாளரே அவங்க சொல்லலை. 200 தொகுதிக்கே அவங்களுக்கு இன்னும் கொடுக்கல. பிஜேபி வந்து சரிசமாக பேசுன்னு சொல்கிறாங்க, பாதிக்கு பாதின்னு சொல்கிறாங்க. அவர் ஏடிஎம்கே வந்து 200 தொகுதியிலே நிற்க முடியாதப்ப அவர் எப்படி 210 தொகுதியில் நிற்பார்? அது பிஜேபி சொல்கிறாங்க. நான் வந்து 150 தொகுதியிலையும் அவங்களுக்கு 100 தொகுதின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எப்படி ஜெயிக்க முடியும்? 210 தொகுதி ஏடிஎம்கே கொடுக்கல பிஜேபி. இன்றைக்கி தான் போயிருக்காரு நயனா நாகேந்திரன், பேசி அவங்களுக்கு வந்து 50 தொகுதி கொடுப்பார் எடப்பாடி. இன்னும் முதல்வர் வேட்பாளரே ஏடிஎம்கே யாருன்னு சொல்லலை, அவங்களுடைய ஏடிஎம் தலைவர் மோடியே சொல்லலை. அப்புறம் எப்படி அவர் 210 தொகுதியில் ஜெயிக்க முடியும்? தொகுதியே இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியும்? வாய்ப்பு இருந்தால் ஜெயிக்கட்டும். அவங்கள்ட்ட இருந்து எல்லாருமே ஒவ்வொருத்தராக பிடிங்கி போயிட்டாங்க. எந்த விதத்தில் அவர் ஜெயிக்க முடியும்? ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதிர்கட்சியாக வர்றது கூட அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. பிஜேபி டீம் தானே கொம்பனாலும் தடுக்க முடியும். நாங்கள் தான் இருக்கவே முதல்ல ஒரு கொம்பன் ஜெயிச்சு தானே இருக்கா. அவரை மீறி அவர் எதிர்த்து எந்த தேர்தலில் அவர் ஜெயிச்சிருக்காரு. இது வரைக்கும் எந்த தேர்தலுமே ஜெயிக்காத ஒரு நபர் யாருமே இல்லைன்னு இப்படி சொல்ல முடியும். இது வரைக்கும் எதாவது ஜெயிச்சிருக்காரு? அவர் ஜெயிக்க முடியல. அவருக்கு எந்த கொம்பன், இதுக்கு முன்னாடியே தலைவர் இருக்கார்ல, தளபதி இருக்கார்ல, அவர் அழிச்சு கட்டுறதுக்கு ஒழிச்சு கட்டுறதுக்குமே தளபதி இருக்கார். இப்போ உள்ள நிலையில் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. சரியான கூட்டணி அமையலைன்னா 210 தொகுதி வராது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துடும்னு என்னுடைய கணிப்பு. கூட்டணி சரியான முறையில் எடப்பாடி அவர் எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போய் அமைக்கலைன்னா 210 தொகுதிங்கிறதெல்லாம் காணல் நீர். அவர் சொல்கிறது நடக்காது. இன்றைக்கி ட்ரெண்டில் வந்து திமுக தான் ஆட்சிக்கு வரக்கூடிய நிலை இருக்குது. அவர் போன எலெக்ஷன்லேயும் இதையே தான் சொன்னார். போன எலெக்ஷன்லேயும் முழுவதுமாக இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப நம்பிக்கையோடு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதனுடைய தேர்தல் முடிவுகள் தெளிவாக அதற்கான விடை தெரிஞ்சிச்சு. அது ஒரு தவறான கணிப்புன்னு தான் நான் சொல்கிறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா, ஒரு ஆட்சி முடிஞ்சிச்சுன்னா அடுத்து இன்னொரு ஆட்சிக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கொடுக்கறதற்கு ஏற்ற ஒரு வலுவான ஒரு ஆட்சியை இந்த அதிமுக இருக்க முடியாதுங்கிறது என்னுடைய கணிப்பு. 210 தொகுதியில் 25 தொகுதி வர ஆனால் பாரு, நீ 210க்கெலாம் போகாது. அதே போல் விஜய் 50 வருவான். என்ன வருவான்? 50 கன்ஃபார்மாக தாண்டுவான். கன்ஃபார்மாக 50 தாண்டுவான். ஏன் தாண்டுவானா? அவன் வந்து 6 மாதம் ஆகுது ஆட்சிக்கு. இந்த அரசியலுக்கு வந்து 6 மாதம் இருக்குமா? இந்த 6 மாதத்தில் வேலை கூட குச்சி வச்சுக்கிறான் தெரியுமா? அது புரியுதா உங்களுக்கு? அதுதான் திமுக கண்டிப்பாக வரும். வெற்றி நம்பர் 1 திமுக தான். அடுத்த ஆட்சி ஸ்டாலின் இன்னும் 5 வருஷம் ஆளுவார். எல்லாருமே 230 தொகுதி ஜெயிக்கணும் தாங்க அவங்களோட கான்ஃபிடென்ட்டுங்க. அது அதிமுக போய் எடப்பாடியை காட்டினா அவராக தான் சொல்லுவார். நம்ம சிஎம்ஐ கேட்டிங்கன்னா தளபதியை கேட்டாலும் அவரும் அதான் சொல்லுவார். விஜயை கூப்பிட்டு கேட்டிங்கனாலும் அவரும் அதான் சொல்லுவார். 200க்கு 200 நாங்களும் அடிப்போன்னு. யாரையும் யாரோட ஸ்ட்ரென்த்தை விட்டு கொடுத்துக்க மாட்டோம். அன்றைக்கி கள நிலவரம் எப்படி இருக்குதோ, அன்றைக்கி சூழ்நிலை எப்படி இருக்கோ அன்றைக்கி மாறும்போது தான் தெரியும். ஏன்னா அவங்க வந்து நிறைய கட்சி பிரிஞ்சுட்டாங்களே, தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே கட்சியாக இருந்தாங்கன்னா இன்றைக்கி சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி நடக்கலாம், சான்ஸ் இருக்குது. அது வந்து கட்சி வந்து நிறைய பிரிவுகள் வந்துடுச்சு ஏடிஎம்கேலாம். அதனால் கொஞ்சம் அவங்க எதை கூட்டு பேஸ் பண்ணி பண்ணுறாலும் அதை பொறுத்து தான் இருக்குது. சொல்லலாம் சார், சொல்லலாம். ஆனால் வரணுமே. நான் நல்லவனா பிறர் சொல்லணும் நான் நல்லவன் இல்லைங்களா? நான் வந்து நல்லவன் சொல்லக்கூடாது. பிறர் வந்து என்னை நல்லவன்னு சொல்லணும். அது மாதிரி ஸ்டாலின் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் யாரும் எதிரோ, ஆனால் ரொம்ப நன்மை செஞ்சிட்ருக்காரு. இன்னும் ஒரே ஒரு செயல்கை மட்டும் அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், என்னால் முடியாது. 1 லட்சம் பாத்ரூம் மட்டும் கட்டிட்டாருன்னு வச்சுங்க பொதுமக்களுக்கு. அவர் தான் நம்பர் 1. பாருங்கள், ஈரோடு, கோவை, சேலம் எல்லாம் வந்து வெளியே தான் போகிறாங்க. அந்த 1 லட்சம் பாத்ரூம் மட்டும் அவர் கட்டிட்டாருன்னா அவர் தாங்க நம்பர் 1. அதாவது ஒரு 50 தொகுதிகளுக்குள்ளார வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அம்மா ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறப்ப இருந்த அந்த வலுவான ஒரு ஆட்சி அப்படிங்கிறது எடப்பாடியார் அவருடைய ஆட்சியில் வந்து அதனுடைய நிலைத்த தன்மைங்கிறது வந்து குறைந்திருக்கு. அதனால்
ரெண்டாவது அவர் கட்சியிலே அவருடைய செல்வாக்குங்கிறது இல்லை. தலைமைங்கிறதுனால எல்லாரும் தலையசைக்கிறாங்களே தவிர அவருக்கு அந்த தலைமைத்துக்குரிய அந்த அதிகாரம் இல்லை. அப்படிங்கிறதுனால இது ஒட்டுமொத்தமாக அதிமுக இன்றைய சூழ்நிலையில் அதுலேயும் பிஜேபியோட அவங்க சார்ந்து இருக்கிறாங்க. அதனால் அதனுடைய வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். அதிமுக வர்றது வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் அம்மையார் ஜெயலலிதாவோட போயிடுச்சு. எடப்பாடி சும்மா எல்லாரும் பூச்சாங்கண்டி காமிச்சிட்ருக்காரு. யாரும் தனிச்சு ஆட்சி அமைக்க முடியாது, கூட்டணி ஆட்சி தான். அதிமுக கட்டமைப்புகள் வந்து எல்லாம் கட்சி உடஞ்சிருச்சு இல்லை. கட்சி உடஞ்சிருச்சு இல்லை. ஒரு குடும்பம் இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் 4 பேர் 4 பானையை தூக்கிட்டு போனால் என்ன ஆகும்? குடும்பம் அந்த பெரிய குடும்பங்கிறது போயிடுதில்ல. அதே தான் உதாரணம். அதிமுகன்றது கிடையாதுங்க, ரெட்டலை சின்னம் தாங்க மக்களுக்கு. நீங்கள் அதிமுகன்னு தனியாக அந்த அதிமுக இது பண்ண முடியாது, நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. ஒரு பழைய ஆள் ஓட்டு போட போகிறான்னா, இப்போ நான் ஓட்டு போட போகிறேன்னா நான் வந்து எனக்கு என்ன கட்சி, நான் டிஎம்கே இல்லைன்னா உதயசூரியன் தான் பார்ப்பேன். அப்படி ரெட்டலை போடுறேன், ரெட்டையிலே தான் தேடுவேன். இந்த புது கட்சி நம்ம நெஞ்சில் வந்து பதியாது. இதுக்கப்புறம் பதிவு பண்ணி அதுக்காக ஆகிறது தான். சும்மா நம்ம சொல்லிக்கலாம், நான் பிடிச்சிடும் ஆட்சி நாளைக்கு சிஎம்மான்னு. எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி சொல்ல முடியல. கூட்டு அணைச்சா கூட்டு சேர்ந்தால் வரலாம், யாரோ வரலாம் சான்ஸ் இருக்குது. விஜயெல்லாம் எந்த காலத்துலையும் வரவே முடியாது. அடித்து சொல்கிறேன், எந்த காலத்துலேயும் வரவே முடியாது. நான் கூடி கூட்டம் சேர்ந்தால் எனக்கும் கூடி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வருவான். வேடிக்கை பார்க்குறக்கே இன்றைக்கி பொதுமக்கள் நிறைய பேர் இருக்கிறான், வேலை இல்லாமல். எல்லாம் சாப்பாடு கிடச்சா போதும் கூடிய அந்த கூட்டம் தான் வரும். அதுக்காக நம்ம கூட்டம் சேர்ந்துருக்காங்க, அதெல்லாம் இல்லை. நான் போய் இப்போ கட்சியில் நின்னேன்னா எனக்கு ஏகப்பட்ட கூட்டம் வரும். அது கூட்டம் வரனால இல்லை. ஸ்டாலின் வந்து ரொம்ப ஒரு நல்ல மனிதர். 2026ங்கிறது ஒருவேளை திமுக போனத ஆட்சியில் ஒரு தனி பெரும்பான்மையை அவங்க கிடைச்சிச்சு. இந்த தடவையில் கொஞ்சம் அதனுடைய வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும். ஆனாலும் மக்களுடைய மத்தியில் வந்து நம்ம ஒருவேளை இந்த ஆட்சியில் வந்து சில குறைபாடுகள் இருக்கலாம். ஏன்னா எந்த ஆட்சியிலும் சில குறைகள் இருக்கலாம். ஆனாலும் இதை தவிர நம்ம வேறு ஒரு பக்கம் சாஞ்சோன்னா இதை விட மிகப்பெரிய பின்விளைவுகளை நம்ம சந்திக்க நேரிடுங்கிறதுனால பரவாயில்ல, திமுகவே வரட்டும் அப்படின்னு தான் ஓட்டு அளிப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால திமுக தான் மறுபடியும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதை போன்ற ஒரு பெரும்பான்மையான தொகுதியில் வெல்லுவதற்கு வாய்ப்புகள் கம்மி. இப்போ உள்ள நிலையில் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. சரியான கூட்டணி அமையலைன்னா 210 தொகுதி வராது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துடும்னு என்னுடைய கணிப்பு. கூட்டணி சரியான முறையில் எடப்பாடி அவர் எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போய் அமைக்கலைன்னா 210 தொகுதிங்கிறதெல்லாம் காணல் நீர். அவர் சொல்கிறது நடக்காது. இன்றைக்கி ட்ரெண்டில் வந்து திமுக தான் ஆட்சிக்கு வரக்கூடிய நிலை இருக்குது.